ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன ராசி பலன்கள் அமைஞ்சிருக்கு, அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் இப்படி அமையும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம வழங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இதனால் முழு பெனிஃபிட் கிடைக்குங்க. அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் நமது புதிய ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல வெற்றிகரமான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ முயற்சி செய்தால் உங்கள் வீட்டில் வந்து புதிதாக நீங்கள் வந்து ஏதாவது பொருட்சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும், அல்லது புதுசாக உங்களால் வந்து அசைய சொத்துக்களை வாங்க முடியுங்க. வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத இழுபறியான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியும். மேலும் காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த கால தாமதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியுங்க. அதனால உங்களுடைய திட்டமிடல் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான காரணியாகவும் அது உங்களுக்கு அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அனைத்து விதமான வியாபாரத்திலும் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு பொருளாதார வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலையை வந்து சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி பொறுமையாக செயல்படுவது ரொம்ப அவசியம். உங்களுக்கு பொருளாதாரம் உயரும், அதற்கு நீங்கள் பொறுமையை கையாள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு அது இன்னைக்கு முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களால் வந்து புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குறது மட்டுமல்ல, உங்களுக்கான பொருட்சேர்க்கை ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினத்தை வந்து மகிழ்ச்சியாக நீங்கள் அனுபவிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் கல்வி வாழ்க்கையில் உயர்கல்வி நீங்கள் ஆசைப்பட்டபடி படிக்க முடியுங்க. அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மாணவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜில் ஆசைப்பட்ட படிப்பை வந்து படிக்க முடியும். அதற்கான அட்மிஷன் கிடைக்குங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்காவது வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் உனக்கு இதை பண்ணித்தரேன்பா, நான் உனக்கு இந்த காரியத்தை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் அவசரப்படக்கூடாதுங்க. கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கறது நல்லது. இன்றைய தினம் உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் செயல்பாடுகள் மூலமாக உங்களால் வந்து வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டை உங்கள் உயர்தியர்கள் கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா சிறு சிறு விவாதங்கள், வாக்குவாதங்கள் உங்கள் உயர்தியர்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள், நிதானித்து செயல்படுங்கள் நண்பர்களே. அலுவலக பணிகளையும் உங்களுக்கு நல்ல ஒரு திறமை மற்றும் அனுபவங்கள் வெளிப்பட்டு உங்களுக்கான பாராட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களால் முடியாத விஷயங்களை நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து நீங்கள் சிக்கல்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் அசாதாரணமாக சில காரியங்களை செய்வதற்கு உங்களது ஆரோக்கியம் நல்ல இடம் தருங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களால் பெரிய பெரிய காரியங்களை கூட சுலபமாக முடிக்க முடியும். உங்களுக்கு அதன் மூலமாக நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடிய வகையில் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரலாம். குடும்ப கடமைகளை என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டுங்க. ஏன்னா குடும்ப கடமைகளை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. அப்படி புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதனால தேவையில்லாத சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க. அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மாலை நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எதிர்பாராத வகையில உங்க காதலர் கூட நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க மனசுல நல்ல ஒரு ரொமான்டிக் எண்ணங்கள் குடிகொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. முழுமையான காதல் வாழ்க்கையை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா
நீங்க உங்க மனக்குறைந்த காதலரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத அவருக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப கடமைகளையும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தில உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடித்து, குடும்ப உறுப்பினரிடம் இணக்கமாக நடந்து கொண்டால் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் முழுமையான ஓய்வு நேரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, அது உங்களுக்கு எந்த வகையில பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். மனசுல நல்ல பாசிட்டிவான தாட்ஸை வைத்துக்கொண்டு நல்ல மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நேர்மறையான எண்ணங்கள் உங்களை வெவ்வேறு வகையில் வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றித்தர உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது குடும்ப உறுப்பினர்கள், உங்களது தந்தை அல்லது மூத்த சகோதரர் ஏதாவது ஒரு தவறுக்காக உங்களை திட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது, அந்த அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கோவப்படாம, மத்தவங்க எதுக்காக திட்டுறாங்க, அது நம்ம எப்படி செய்யாம தவிர்க்க முடியும், தவறான விஷயங்கள் நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்றதுக்காக, நீங்க அந்த திட்டலை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. தவறு செய்தால் அதுக்கான அ நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்க மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தான் அவசியம். தவறுகளை நீங்க ஒத்துக்கொண்டால் தான் அதை திருத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த விதமான வாக்குவாதங்களும் வேண்டாங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது உள்ளார்ந்த அன்பினை உங்களது வாழ்க்கை துணைக்கு இன்றைய தினம் நீங்க தாராளமாக வழங்குங்கள். எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையை நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்க சொல்லாமலேயே அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படி உங்களது செயல்பாடுகள் இல்லற வாழ்க்கையில் அமையணுங்க. அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில இன்றைய தினத்தை ரொம்ப ரொம்ப சூப்பரான பெஸ்ட்டான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் சேரும். கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தனலாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கலாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். இருந்தாலும் நீங்க உங்க அனுபவத்தை பயன்படுத்தி உங்க காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்றைய தினம் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நிறைய முயற்சிகளை செய்யுங்க. வெற்றிகள் சேரும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பணத்தை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்க பூர்வீக சொத்துக்கள் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமாகவும் லாபம் உண்டுங்க. மேலும் சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சில சின்ன சொத்தை ப்ராப்பர்ட்டி வித்துட்டு பெருசா வாங்குவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை இன்னைக்கு உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே மொத்தத்தில் பிளான் பண்ணி பொறுமையாக நீங்கள் செயல்படுங்கள். வாக்குறுதிகளும் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானத்தை செயல்படுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால அசாதாரணமான காரியங்களை கூட உங்களால் முடிக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 3 அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதனால கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நம்ம சரியாகி விடுங்க. நீங்க இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்களை உங்க அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்க கூடாதுங்க. அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் யாரு கூடயும் ஆர்குமெண்ட் பண்ணாதமே இருங்க. இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளுங்க. வாக்குறுதிகளை அளிக்காம இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்கள், வியாபாரிகள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு காரியங்கள் சீக்கிரமாக நடைபெறும். வெற்றிகரமாக காரியங்களை முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.